ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாகும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். குடிக்கிறது உடம்புக்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க, சாரா இருங்க. சாகுறவர என் கூட இருப்பியா? எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். I love you. நீ என்ன மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். ஹலோ மாப்ள, எங்கடா இருக்க? முன்னாடி பாடுறா, வந்துட்டு இருக்கேன் பாரு. வேலை எப்படா போச்சு? வேற ஏதோ போச்சு. ம் உனக்கு? போச்சுடா. அங்க ஒரு ஸ்டோரி வீடு இருக்கு தெரியுமா? எந்த ஸ்டோரு? 4 வீடு சேர்ந்த மாதிரி வீடு இருக்கும்ல, ஆமாமா. அங்க கூட ஒரு புள்ள இருக்கும் தெரியுமா? பச்சை கலர் பொட்டு வச்சிருக்குமா அந்த பிள்ளையா? அந்த புள்ள தான். நான் சைட் அடிச்சேன். நீயுமா? நீயுமா? ஆமாண்டா, நானும் தான்டா. ஐயோ அந்த பிள்ளைக்கு என்னடா ஆச்சு? அந்த பிள்ளைக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்டா. என்னடா சொல்ற? சின்ன பிள்ளைடா அது. ஆமா, சின்ன பிள்ளை தான். என்ன பண்ண சொல்ற? அழகா இருக்கும்ல? ஆமா, அழகா இருக்கும். நல்ல பிள்ளை வேற. தெரியும். எனக்கு உனக்கு எடுக்குறா. அதையும் ஏன்டா இதே டவுன்லயே சொல்ற? போடா. என்னன்னு தெரியல, நம்ம பாக்குற பிள்ளைங்களுக்குலாம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிருது. போனா என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அப்பா, என்னடா வேலையெல்லாம் அப்படி போச்சு? ஏதோ போச்சுடா. சாப்பிட போலாமா? நான் வீட்டில் நூடுல்ஸ் சாப்பிட்டேன்டா, சிக்கன் நூடுல்ஸ். உனக்கு தான் நூடுல்ஸே சேராதேடா. என்ன பண்றது, எப்போ தானே சாப்பிட்றோம். பார்த்துக்கலாம். நான் தர சாப்பிட போலாமா? நான் இப்பதான்டா சாப்பிட்டு வரேன். நீ சாப்பிட்ட, அதை நாங்கள் நம்பணும். ஏன்னா மூத்த பாரு. எதை பிடிச்சிட்டு எங்கே வந்து வைக்கிற? இது லெஃப்ட்டுடா, இது ரைட்டுடா. தொலைமையிற போச்சுடா. ராஜா எங்கடா? நீயா தேனி மாதிரி வரேன். வாமாப்ல. அபு, நாளைக்கு எது ஷூட்டிங் இருக்கா? நாளைக்கு ஷூட்டிங்லாம் எதுவும் இல்லை, 2 ஆக்டர் லீவு. அப்புறம் நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கா? எப்பயும் போல டிவிஎஸ்ல போய் டீ குடிக்க போவோம். போயிட்டு டீயை போட்டு 1 மணி நேரம் பேசிட்டு திரும்பி வருவோம். இல்லைன்னா ஒன்று பண்ணுவோமா, ஸ்ரீரங்கத்தை போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துருவோமா? அப்படியே போயிட்டு எல்லாம் டீ போட்டு வந்துருவோம். டீலே போட்டு கொல்லணும்டா அவங்கள. நாளைக்கு என்ன பிளானு? நாளைக்கு எல்லாரும் சரக்கடிக்க போறோம். சரக்கா? அதுக்கேண்டா எவ்வளோ அரிசி ஆகுறீங்க? நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணலையே. வரோம் நம்ம கஷ்டத்தை நினைச்சு புலம்பிக்கிட்டு தான் இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மூட்டை கட்டி வச்சிடலாமே. என்ன சொல்ற? சரி போலாம். ஓகே, நாளைக்கெல்லாம் சரக்கு அடிக்க போகிறோம். ஆனால் லீடருங்கிற பதவியை நீ ஏற்றுக்கிற. இங்கே யாருக்கும் லீடர் கிடையாது. அவங்கவுங்க செயலுக்கு அவங்கவுங்க மனசாட்சி தான் லீடர். இது எப்படி இருக்கு? பின்னாடியே எழுதலாமே. அழபாதிடா. போடா அடுத்த படத்துல வச்சுக்கிறேன். முதல்ல டீ வாங்கி கொடு. அந்த டீயும் வாங்கி குடிச்சிட்டு என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. இல்லடா, யாருமே இல்லை. துறைக்கு போனடி. இது நானே அடிக்கிறேன். ஃபோன் எடுத்தானாடா? இல்லடா, அப்புவும் ஃபோன் எடுக்கலடா. அவன் போன எடுக்க மாட்டான். அப்பு எங்க முக்கிட்டு இருப்பான்னு எனக்கு தான் தெரியும். சரி வா போலாம். பாரு, இங்கே இரு. இங்கே வெயிட் பண்ணிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி.
ஹலோ. எங்க இருக்க? எங்கடா இருக்க? கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு இருக்கேன்டா. நீ? நானும் துரையும் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கோம். சரி, நான் அப்படியே கூட்டிட்டு வந்துடுறேன்டா. சரி. சரி. எங்கடா? இங்க இங்க ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கிட்டு இருக்காங்களாம். புறா கிலோ போட்டு உடச்சிடாத. ஆனால் பிச்சை எடுத்து வாங்கியிருக்கேன். அப்போ ஃபோன் பண்ணான்டா. அப்போ சரி, ஷாப்ல. இதில் இறக்கி விட்டுட்டு ஸ்பாட்டில் இறக்கி விட்டு அப்போ கூப்பிட்டு வந்துடு. சரி, ஓகே. ஏசி வேலையை விட போறானாமா? வேலையை விட போறானா? ஏன்டா, ஏசி மெக்கானிக் நல்ல வேலை தானடா. உனக்கு வேற வேலையே இல்லடா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டேன். உன் கம்பெனியில் சேர்த்துக்க வேண்டியதானே? என்னோட பிளேவுட் கம்பெனி இவனை வெயிட்டாலாம் தூக்க மாட்டான் அவன். ஏன்னா அவனோட ரயில்வே கம்பெனி வேணா கேட்டு பாரு. ரயில்வேலையா? ரயில்வேலை என்ன சேர்த்துக்கிட்டே நம்ப முடியல. கான்ட்ராக்ட் வேற. பார்க்கலாம், அவன் நிக்கட்டும், நான் பார்ப்போம். ஏன்னா ராஜா கம்பெனியில அவன் கம்ப்யூட்டரா? இவனுக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியாத. அவன் நிக்கட்டும், பார்த்துக்கலாம். எப்படா பட்டுக்கோட்டைக்கு போவோம்? ஏன்டா, தங்கச்சிங்க வந்துருச்சா? ம், கடைசியா எங்க சித்தி வளகாப்பப்ப பார்த்தது. அதுதான் முதலும் கடைசியும். புதுசா அந்த புள்ள கூட ஒரு நாள் கூட இல்ல. எப்படா இவ்வளவு பாசம் வச்ச? திருச்சி கிளம்பும் போது எனக்காண்டி அழுத புள்ளடா. இந்த பிள்ளை எப்படா மறக்க முடியும்? நீ அந்த போட்டோ எடுத்தரங்கிற எப்பதான்டா கொடுப்ப? லேப்டாப்ல இருக்குடா. போன்ல உனக்கு காப்பி பண்ணி தரேன். டெய்லியும் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதான் எடுத்துருவேன், எனக்கே தெரியல. ம், ம். ஏய், இதே எப்படா எடுத்த? முன்னாடியே எடுத்துட்டேன். ம், ம், சர்ப்ரைஸா இருக்கும்னு நீயே கேட்டுட்ட. ம். மற்றவங்க ஈஸியா கடந்து போற விஷயங்கள் நம்மளால கடக்க முடியல. அதுதான் நம்மளோட பலவீனமே. நோ 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 நோ. இந்த ஒரு நாள் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உன்னோட சோக கதைகளை நான் கேட்க விரும்பல. உனக்காக கிஃப்ட் வச்சிருக்கேன். இத்தனை வருஷத்துல நீ கூலிங் கிளாஸ் போட்டு நான் பார்த்ததே இல்லை. ட்ரை பண்ணி பாரு. நல்லா இருக்காதுடா. டேய், சும்மா போட்டு பாடுறா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கருப்பு விஷால் மாதிரி இருக்கடா. சும்மாடா. டேய் டேய், செல்ஃபி எடுத்து பாடுறா, பாரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பத்தியா எப்படி இருக்குன்னு? நான் சொன்னேன்ல, பாரு. ஏறுங்கடா. பேசுங்க. பேசு. கல்லில் சரக்கு வாங்கிட்டு உட்காந்துருக்கான். டைரிஸு அதுவும் தான். நீ என்னடா கருப்பு விஷால் மாதிரி இருக்க? ஏன்டா நீ வேற சும்மாடா. சொன்னா நம்ப மாட்டான்டா. பிஏ முடிச்சு வந்துட்டான். என்னதான் ஆகுது? வண்டி ஏறா. வண்டி ஓடாது, பறக்கும். ஏன் பிஏ முடிச்சான்னு தெரியல. கெட்ட என்ன நடத்தியா? முன்ன வர ஏதாவது பாட்டு பாடலாம்ல? ஸ்கூல்ல எல்லாம் பாடுவீல்ல, அந்த மாதிரி பாடலாம்ல? ஸ்கூல்ல ಜನಗಣ ಮನಗದಿ ನ್ಯಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯವಿದ್ದಾರೆ. ಪಂಜಾಬ ಸಿಂಧ್ ಗುಜರಾತ ಮರಾಠ ವಿನವುಕಲ ಬಂಗ. ಜಯಗೆ 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 ஜெய 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 ஜெயகே. ஏன்டா தேசிய கீதத்தை எடுக்கிறீங்க? பாடுற பாட்டு சும்மா நாடி நம்ம நட்டுக்கா, நம்ம அந்த மாதிரி பாட்டா பாடுற. இப்ப பாடுறா. இல்ல அது வானத்து மேலே ரடலானது ஓடத்து மேலே ரடன் வந்தாடுது தேடுது ஒன்ன ஐயா. ஓ அது என்னவோ பொழுதானா போதும், தோண ஒண்ணு வேணும். இளங்கால ஆட்டம் விடிஞ்சாதான் போதும். இல்ல அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடு. நம்ம எங்கடா போறோம்? நீ தானே கூப்பிட்டு வந்த? பொசுக்கனை இப்படி கேட்குறா? அவனை எங்க இருக்கட்டும்னா தெரியலடா, மறந்துட்டேன்டா.
சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஃபோன் பண்ணி லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்லு. நீ யாருக்கு நான் வண்டி ஓட்டுறேன். நீ ரெஸ்டடா போ, நான் வண்டி ஓட்டுறேன். உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணி விடுறேன். யாரை பார்த்து வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேடு. அதான் ரசிகரை மட்டும் தானே பார்த்துருக்க, அதான் வெறியா நான் பார்த்தது இல்லை. ஏறி உட்காரு பாப்ப. மாப்பிள்ள, என்னோட அடுத்த படத்தில் இதே மாதிரி ஒரு சீன் வைக்கிறோம். அந்த சீனில் அரபிக்கில் பிஜிஎம் போடுறோம். இல்லத்தையே போடு, ஆனால் நான் சொல்கிற டைலாக வை. இன்னும் வந்து யாராலையும் பிரிக்க முடியாதுடா. ஸ்கேனர் போடும்போது நம்ம ஒன்றா தாண்டா இருப்போம். எங்கடா போனீங்க இவ்வளோ நேரமா? வந்தாண்டா மாப்பிள்ள, மேப்பை பார்க்கறதுல பார்த்து சொதப்பிட்டான்டா. சரி வாங்கடா வாங்கடா. என் கண்ணாடியை காணோண்டா. போடா புளிச்ச. பாத்துறா, கண்ணு மயிர் தெரியாதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஏன் உயிரை எடுக்கிறீங்களாடா? என்ன தருமாறுற? கண்ணாடி எங்கேயோ விழுந்துருச்சுடா. இந்தா புது கண்ணாடி தான். நான் தெரியறேண்ணா. செஞ்சு பிடி தெரியுதா? தெரியுதுடா. நல்லா தெரியும். ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. வந்துருச்சு சுகர் பேசி மாதிரி. நானும் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். போங்கடா. ஏதோ சொல்லடா உங்களோட. மாப்பிள்ள, தங்கச்சி கம்பெனியில் வேலை கட்டுச்சு, கூட்டு போட்டா. டேய், அது ஓன் தங்கச்சிடா, லூசு பயல. காவிரியில் நெஞ்சு கலக்கப்பட்டது. வர வர நான் மாறிக்கிட்டே இருக்கேன். தூரப்படா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நீ சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ற, ஆனா முடியல. என்ன மாத்தாதடா. வந்துட்டானுங்கடா சில்பான்ஸுங்க. எடு எடு எடு. நீ வந்தாலே பீப்பிள் ரொம்ப இதாக உட்காருவியா? ஒழுங்கா உட்கார்ற. உட்காருவோம் உட்காருவோம். இந்தா குடி வாங்கிக்க. ஓப்பனர் எங்கடா? ஏய், நான் ஓபன் பண்றேன்டா. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. இனிமே யாரும் குடிக்க கூடாதுடா. எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. சத்தியத்தை மாரி யாராவது சரக்கடிச்சா என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். என்னடா இது சில்பான்ஸு. இந்த காஞ்சி போன புரோட்டா விடுங்கடா. பேசு நடக்குதுல இந்த கதையை தடவி ஒரு படம் எடுக்கணும்டா. அடவியா? அது தழுவிடா. ஆமால தழுவிடா. ஏண்டா ஐயுங்களவுல ஒண்ணுங்களவுல பசையறாயன், அந்த பசையறாயன் அந்த புரோட்டாவை வேற என்ன சைடிஸ் இருக்கான்னு பாருங்கடா. என்னடா கசகுது? மனசுல கஷ்டத்தை நினைச்சு அடி, கசப்பு தெரியாது. என்னடா இது? என் முன்னாடி கூட அந்த முத்தம் தருவாளையெல்லாம் தெரியலையாப்பா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது பாட்டை போடு போடு. ஓகே. உள்ள அழுகுறேன், ஏண்டா போடா. நான் பாட்டு போடுறேன் பாருப்பா. கட்டு
இந்தாடா கரெக்டாக காண்பாரு. ஆ ஆ அண்ணே ரொம்ப நன்றிண்ணே எடுத்துட்டு வந்ததுக்கு. எனக்கு என்னமோடா மனசுக்கு தப்பா தோணுது. ஏண்ணே? ஆல்ரெடி அங்கே பஞ்சாயத்து வேற. எனக்கு என்னமோ அந்த ஏரியா பசங்க செட்டிங் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணே 3 மாசமா பேசிட்டு இருக்கேன். அதுவும் இப்போதான் ரிப்ளை பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் அட்ரஸு ஃபோன் நம்பர் தான் அனுப்பிச்சிருக்கு. அப்போதான் இருக்காண்ணே. சரி விடு, பக்கத்தில் இருப்பேன். ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணு. சரிண்ணே நான் பண்ணுறேண்ணே. சரிடா தம்பி, அது என் ஃப்ரெண்டோட புர்காடா, அழுக்கு பண்ணியாத. ஆ சரியா? சரிண்ணே. அஜினிக்கு என்னதான் செய்யுதுன்னு தெரியல. இவங்களை வச்சுட்டு மல்ல கிட்ட முடியல. வாயா தெய்வம், உடனே தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வாயா, வாயா. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று நெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. என்னடா இதுக்கு முன்னாடி அவனை இப்படி பார்த்தது இல்லையா? ஆளை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும் போல. என்ன சொல்றது? கண்ணில் ஆடும் மாங்கனி பிடிக்காண்டா பாங்க. ஆடுமோ, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ. நான் சொல்றது கோப்படாம கேள்றா. சொல்லு. நாங்களாம் பீர் சாப்பிட்டோம். நாங்கண்ணா நான், அபு, துரை, ராஜா. மற்றவங்களாம் மற்றவங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க. இவன் தான் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டேன். மிதக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் சாப்பிட்டானா? சாப்பிடல, இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி பார்த்துக்க, நான் எதாவது போய் வாங்கிட்டு வரேன். ஆ பார்த்துட்டு ஒதுங்குற. அம்மா உடம்பு சரியில்லைண்ணே, கொச்சிக்காதானே, சீக்கிரம் கொடுத்துருண்ணே. சரி விடு, என்ன ஆஃபீஸில் வந்து பாரு. சரியா? டேய் எங்கடா போற? பணம் வாங்கிட்டு ஆளையங்கண்ணா அட்ரஸ் எங்கண்ணா அவனை? உனக்கு என்ன என்னை பார்த்தா சட்டாப்பா தெரியுதா? எவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இரு. டேய் பாலாண்ணா வந்திருக்காரா? ஊரா? அவர் இங்கே வரமாட்டாரே. இப்போ தாண்டா ஏரியாக்குள்ளே வந்திருக்காரு. அவர் அப்படியே போய் சொல்லு, ஆள் இல்லைன்னு சொல்லிடு. நீ இருக்கேன்னு சொல்லிட்டேன், இப்போ என்னன்னு பார்த்துருவா. மட்டி விட்டு ஏடா 50 கிலோ. என்னடா என்ன பண்ற? என்ன பேச உன்ன? எங்கடா வாங்கின காசு? வட்டிங்கண்ணா அசலைங்கண்ணா எங்கடா? என்னண்ணே நம்ம பால்ட்ட கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சுண்ணே? என்னடா வாங்கின காசை கேட்டா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றான், பதிலும் சொல்ல மாட்டேன்றான். கொஞ்சம் டைட்டா இருக்கு, நாளைக்கு தரேன்னு. அப்படி சொல்லு, சொன்னாதானே தெரியும். உன்னை என்ன டிஸ்டர்ப் பண்ண போறேன்னா? சரி வா போவோம். என்னடா டீ சாப்பிட போலாமாடா? சரி வா டீ சாப்பிட போலாம். பாலாண்ணா சொன்னாராடா ஷூட்டிங்னு சொல்லியிருக்கு. இது ஒன்று சொல்லிருங்கடா. உனையா கொண்டே வெளியே வர சொன்னது? என்ன விட்டுட்டு டீ குடிக்க பிளானா? நீ எவ்வளோ பதில் இருந்த தெரியுமா? அதனாலதான் உன்னை கூட்டிகிட்டே போல. என்ன டீ குடிக்க போலாமா? நீ அவர் கூட கொஞ்சம் பேச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதேண்டா அப்படி சுற்றி வளைச்சு பேசுற? போடானா போறேன். சரி வையி. எங்கடா மாதவா? அவன் எங்கடா? இதோ வருவானே. சேர்றா ஒரு சின்ன உதவிடா. சொல்லுங்க. அம்பி அங்க நிக்கிறான். பணத்தை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு சரசட்ட கொடுத்துறான். சரிண்ணே. எங்கடா உள்ள போற? போடா. கொஞ்ச நேரம் சும்மா இருடா, டீ வாங்கிட்டு வரேன் உனக்கு. வாடா போலாமா? போலாம். மாதவங்க கொஞ்சம் வேலையை அனுப்பியிருக்கேன்டா. அப்படியா? போலாமா? இருங்க போலாம், மாதவ வரட்டும். அவனை வேலையை அனுப்பியிருக்கேன்டா, அவன் வர லேட்டா. அவன் வா போலாம் வா. எங்க இருக்க காதலி? மாமா வந்திருக்கேன் வா. அவரே போகும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. ஐயோ இங்க காணாமே அவளை.
ஒருவேளை முனியா இருக்குமோ? எங்கேயாச்சும் இருப்பாளா? ஐயோ, இங்கேயும் இல்லையே. காதலி இங்கேயும் இல்லையாடி? வெளியில வேற பிக்காளி போயா இருக்கான். அவன் தாண்டி எப்படி போக போறேன் தெரியலடி. அவர் சொன்னது சரிதான், அவ இங்க இல்ல. பார்க்கலான்னு வந்தேன், ஆனா அவ இங்க இல்ல. ஏதோ இங்க இருந்து கிளம்பும், அப்புறம் பேசிக்கலாம். அடியாத்தே. ஐயோ ஆமா, குளிச்சவன் அடிக்குது நம்ம அத்தனை புறம். பாலாண்ணா சொன்னாராடா? பாலாண்ணா என்கிட்ட பணம் வாங்க வந்தாருன்னு நினைக்கிறியா? என்ன? நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம ஏரியா கூட ஒரு சம்பவம் இருக்குது. ஐயே, என்ன எது கூட தின்னுவாங்களே? மண்டைய நான் அப்படியே தின்னுக்கிறேன். ஏன்டா என்னாச்சுடா? நானே நீ சொன்ன மாதிரி தானே குடியார பயிலாம் இருக்காங்க. நாங்கள் நான் தான் அப்பயே சொன்னேன் இது ஏதோ செட்டிங்காக இருக்குன்னு. அப்பயே கேட்டிருக்கணும் பேச்ச. சரி உரா தம்பி, ஏதோ வருத்தப்படாத. உன்ன நமக்கு என்ன செட் ஆகாதண்ணே, மாசையே வேறண்ணே. ஏதோ ஒன்று திடீர்னு கண்ணை மறைச்சிட்டு போயிருச்சுண்ணே. ஃபர்ஸ்ட் நல்லா படி, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தேடி வரும். சரியா? வேணா அவனை அப்படி பார்க்குற. சின்ன வயசுலேருந்து அவன் கூட இருந்த 2 அக்காவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். எப்போதும் என் மேலே அன்பாக இருப்பாங்க. இப்போ அவங்க என் கூட இருந்தாங்கன்னா நான் தான் பணக்காரன்னு சொல்லுவான். இப்போ தான் நிம்மதியாக தூங்குறான். நீ உனக்கு கொஞ்சம் பார்த்துக்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற? அது அடிச்சது இறங்கிடுச்சு, மறுபடியும் போய் குடிக்க போற அதானே? குடிக்கனா நீ மட்டும் போய் குடிக்க வேண்டியதானடா? எதுக்குடா அவங்களாம் கூப்பிட்டு போற? உன்னதான் அவங்க வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இவங்கெல்லாம் லைஃப் இருக்கு, இவங்களே ஏன் கெடுக்கிற? அது இன்னைக்கு ஒரு நாள் தானே குடிக்க போகிறோம், இனிமேல் நாங்கள் குடிக்க போகிறோம். ஒரு நாள்லாம் நீ குடிக்காம இருப்ப, இனிமே குடிக்க மாட்டேன்னு நிச்சயம். உன் சுயநலத்தையாண்டி இவங்களை குடிக்கிற நான் கேட்கிறேன். இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இரு. உன் 6 காதலி இன்னையே விட்டு போனா தெரியுமா? ஏன்னா நீங்க சுயநலவாதி. எப்பவுமே நான் கூட தான் இருப்பேன். I love you. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? இங்கே தாண்டா இருக்கான். ஏன் அபு, நான் ஒன்று சொல்கிறேன். நீ இழந்த ஒட்டுமொத்த அன்பும் ஒரு உருவமாக வந்து நிற்கும். கவலைப்படாத. ஒரே மனநிலையில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். எனக்கு கிடைச்சிருக்கு. எட்டுதிக்கும் இங்க நம்ம கைக்குள்ள எல்லையே இல்ல இல்ல. அரஜான வைத்துக்கும் அளவில்லா ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும், காரணம் யாருக்குள்ள? நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. நீதானே நீதானே நரளாவும் கூடானே, எதுவுமே நாமே முடிவும் கூடானே. கேஸுக்கு போன் அடிச்சேன், அவன் எடுக்கவே இல்லை. நேற்று ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைடா? ஏன்டா இதெல்லாம் வேஸ்ட்டுடா. இல்லைன்னா வர்க்கலா போகலாமாடா? வர்க்கலா போவோம். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்? நல்லா வலிக்குது, ஒரு டீ சாப்பிட்டு வருவோமா? நம்மளை சுற்றி எல்லாம் மாறிடுச்சு. நம்ம இன்னும் இப்படி தான் இருக்கோம். அது ஒன்று புரியுதா இல்லையா? ஆரம்பத்துலேருந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் செல்லில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கேமரா ஒன்றும் ஐடியா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறது? இருக்கிறத வச்சு தான் எடுக்க முடியும். நீ கொஞ்சம் நிறுத்துறியா? பைத்தியக்கார மாதிரி இருந்தவங்களாம் இப்போ நல்லா இருக்கான். இப்போ நம்ம பைத்தியக்கார மாதிரி இருக்கோம்.
உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைடா. வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், பார்க்குறோம், புலம்புறோம், ஒரு லவ் கூட கிடையாது. நம்மள யாரா லவ் பண்ணுவா? அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, டைமும் இல்லை. ஏன் இவ்வளோ சொல்கிற? நீனு தான் லவ் பண்ண, விட்டுக்கிட்டு போலையா? வால்பாறை போலாமாப்ல? போடுங்க. வால்பாறை வால்பாறாதான். வால்பாறை போகிறோம், ஃபன் பண்ணுறோம். இந்த காலத்தில் யார் நல்லவங்கள லவ் பண்ணுறாங்க? மற்றவங்கள பார்த்தா நமக்கு ஆத்திரமாக வருது. நம்ம அரவணைக்க யாரும் இல்லாதப்ப நமக்கு ஆதங்கமாக இருக்குது. ஏய் ஏய் என்ன தலைக்கு 6 ரூபா போட்டுக்குவோம். 6 ரூபாலாம் வேணாமாப்ல, 3500 போதும். என்னடா ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க போல. யார்ட்டடா பேசிட்டு இருக்க? என்ன யார்ட்டடா பேசிட்டு இருக்க? ஏய், அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, என்னடா விளையாண்டுட்டு இருக்காங்கன்றா? யார்கிட்ட பேசுற உனக்கு என்ன? என்னடா டேய் அங்க ஏதோ சண்டை போற மாதிரி தெரியுதுடா. டேய், ஆமாடா. வண்டி மிரன்னு ஓட்ட தெரியாது, நீ வண்டி ஏறா. எவள்கிட்ட பேசுற உனக்கு என்னடா? என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? அடிச்சிட்டாங்க மாப்ள இவனுங்க. யாரா நான் எந்திரா சொல்றது டேய்? கேளுங்க, போதையில இருக்கான். நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத எங்க வந்து யார் கேளுங்க. கேக்குற டேய்? டேய் இப்ப இருடா, பாப்பா. நான் கேக்குறேன்டா டேய். ஒரு நிமிஷம். ப்ரோ நீ எந்த ஏரியா? சொல்றேன்ல ப்ரோ. நீ முதல்ல எந்த ஏரியா? டேய் மாறி, உன் கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இங்க இருக்காரா மாதிரி? போடா. டேய் டேய், ஆளு அவரை மயிரை போட்டு பாரு, அடிச்சிட்டு இங்க இருக்காங்க, வந்து அடிக்கிறாங்க. டேய் 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 டேய், நின்றா நின்றா, தள்ளுறா தள்ளுறா. என்னை அடிச்சிட்டா மச்சான் போதையில. என்னடா ஆச்சு சொல்றா? என்னை அடிச்சிட்டா மச்சான் போதையில. சும்மா இருக்க. யாரு இவனா? இவனா யாரு இவன்? ஓடுறா. ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. ப்ரோ காலையில ஐயோ, கூட என்ன ஒரு- bro, ஒடியா, ஒடியா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒடியா. ப்ரோ காலையில தான் வந்துட்டு இருக்கு. விடுங்க ப்ரோ. என்ன கைய? அது மாறி எங்கடா? அவன் தான் இப்போ ஃபோன் அடிச்சான். அவன் தான் இப்போ ஆட்டில் பாட்டு வாங்க போயிருக்கான். எனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தெரியும்டா. மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. இந்த சின்ன பிள்ளைகிட்ட அடி அவங்க திட்டிங்களாடா? டேய், தப்பு நம்ம மேலடா. தப்பு நம்ம மேலே இருந்தா ரத்தி எடுத்து குத்த விட்டுருப்பியா? அதே எப்படா குத்த விடுவாங்க? அதான் குத்த விட்டுட்டீங்களாடா. இது நம்ம ஏரியாடா. நாளைக்கு நம்ம வந்து போற இடம். அது அம்மா அப்பா கூட வந்தா என்ன பண்றது? இந்த வாக்கியானமே எல்லாம் இப்போ பேசு. போய் அவங்க காலில் விழுவுற மாறி என்னன்னா கையெழுத்து கும்பிட்றான். உங்களுக்கு கோவமே வராதாடா? போய் தாடி மிச்செல்லாம் எடுத்துட்டு சேலை கட்டிக்குவாங்கடா. உங்களா பொட்ட பசங்களா? நமக்கு 21 வயசு ஆயிடுச்சுடா. இன்னும் நம்ம அப்படித்தான்டா இருக்கோம். ஒரு பைக் ஓட்டவும் தெரியாது, ஒருத்தர் நல்லா பேசவும் தெரியாது. ஒன்று எங்கேயும் போனதும் கிடையாது. நம்ம ஏரியாவில் தான் நிறைய குரூப் இருக்கு. பீமனார் பாய்ஸு, கோரிமேடு பாய்ஸு, அன்பர் பிரதர்ஸ் கூட இருக்காங்களே, அதை போய் சேர்ந்துக்க வேண்டியதானே. சின்ன பசங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க தெரியுமா? உங்க கூட சேர்ந்தா என் மூலையும் மடங்கி போயிடும்டா. நீ விட்டுருங்கடா. என்னடா சொல்ற? நம்ம சேசுராஜா? ஆமா. வேண்டா இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். இல்லடா, நம்ம வயசுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லடா. அதான் காரணம் நம்ம அம்மா அப்பா தான்டா. இல்லடா, நம்ம அம்மா அப்பா மட்டும் காரணம் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் காரணமும் நேரமும் தான் காரணம். ஆமாண்டா, முத நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்டன் ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம். எங்கள் பையன் வீட்டிலேருந்து வெளியே போனால் கெட்டு போயிடுவான்ட்டு வீட்டிலேயே இருந்தோம். அவங்க கைக்குள்ளேயே வளர்ந்தோம். அதனாலேயே திருச்சியில் பழைய இடம் தெரியாமல் போயிடுச்சு. சரி, வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம நண்பர் கூட சேர்ந்து வெளியூர் போகலான்னு பார்த்தா நான் கூட சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியே இருக்கானுங்க. ஆனால் இந்த காலத்து பசங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறானுங்க, பைக் ஓட்ட கற்றுக்கிறானுங்க, சில நண்பர்கள் கூட சேர்ந்து வெளியூர்லாம் போயிட்டு வரானுங்க. அதான் சொன்னேன், காலமும் நேரமும் முழுக்காதான் காரணம். போகலாம்.
இன்னும் சில வீட்டில் தன்னோட பசங்களை வெளியே விடாமல் தான் இருக்காங்க. அவங்க மேலே சின்னதாக நம்பிக்கை வச்சு அவங்கள வெளியே விட்டா நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. சரி ஃப்ரீயா விடு, சேஸ்ராஜே ஃபோன் பண்ணுவான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்? அது சில நினைவுகளை மறக்கிறதுக்கு. இல்லை நினைவுகள்னு சொல்கிறான் அந்த அக்காவை தானே? ஆமாம். இவெல்லாம் நல்லா தான்டா பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ பைத்தியமாய் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னால் முடியலடா. எனக்குன்னு சந்தோஷம் வரும்போதெல்லாம் என்னால் முழுசாக அனுபவிக்க முடியல. அவங்க இல்லாதது ஒரு குறையாவே இருக்கு. ரொம்ப கதாபாத்திரம் அப்படிங்கிற புத்தகத்தில் முக்காவாசி பக்கம் உன்னை பற்றி தான் செதுக்கியிருக்காங்க. அவங்கள நீ மறந்துட்டீன்னா உன்னையே நீ மறந்த மாதிரி. உன்னை எவ்வளோ அன்பாக வளர்த்துருப்பாங்க, எப்படி ரசிச்சிருப்பாங்க. இந்த அன்பை நீ மறக்க போறியா? சுற்றி பாரா, அவங்களோட குணமும் அவங்களோட அன்பும் வேற யார்ட்டையுமா இருக்காது. அண்ணே எங்க அப்பா 20 ரூபா கொடுத்தாரு, அதுல 10 ரூபா காணா போயிருச்சு. நீங்க 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 10 ரூபா கொடுங்க, உங்க ஃபோன் நம்பரையும் கொடுங்க, நான் வீட்டில் போய் ஜிபே பண்ணி விடுறேன். மாப்பிள்ள ஒரு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, உங்க நம்பர் கொடுங்க, நான் வீட்டில் போய் ஜிபே பண்ணி விடுறேன். அதெல்லாம் வேணாம், நீ கிளம்பு. ஏய் 20 ரூபா சம்பாதிச்சிட்டான்டா, நம்மளும் தான் இருக்காமே. பாலாண்ணா என்கிட்ட பணம் வாங்க வந்தாருன்னு நினைக்கிறியா? நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம ஏரியாக்குள்ள ஒரு சம்பவம் இருக்குது.